எச்சரிக்கை, இந்த வீடியோ கண்டிப்பாக யாரையாவது ஒஃபெண்ட் பண்ணும். சொல்றது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் உங்க விருப்பம், பார்க்கறது பார்க்காது. சொல்ல வேண்டியது எங்க கடமை. ஸோ ஹாய் காய்ஸ், நாங்க திரும்பி பாட்காஸ்ட் எல்லாம் வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி என் பேர் அக்ஷய், என் பேர் ரிஷி, என் பேர் அபினாஷ், என் பேர் சந்தோஷ். ஸோ ஓகே, இப்போ என்னன்னா நாங்க இப்போ ஒரு அதாவது நாங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ப்ரோக் பாய்ஸ் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ எங்க பாட்காஸ்ட் பெரிய தான், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லை அமுக்கி விடுங்க. சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். மணியை அமுக்கி விடுங்க, மணியை அமுக்கி விடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா நீ என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்க. ஸோ நம்ம டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் லவ்வோட டெஃபினேஷன் தான் என்னது? லவ்வோட டெஃபினிஷனா யோசிக்க வேண்டிய விஷயம் தான். பிரெயினுக்குள்ள ட்ரெயின் ஓடும். ஓகே, என்னோட ஒப்பீனியன்னா ஓகே, லவ்னா வந்து ஒருத்தர் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் இருக்குதுதான் லவ்னு நினைக்கிறேன். அதான் என் ஒப்பீனியன், அவ்வளவுதான். என்ன கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோலாம் போக தேவையில்ல. திட்டும் போது கூட போடாம திட்டக்கூடாது. அப்புறம் அது சாஃப்டா முடிச்சுட்டு அப்படியே போயிடும். அது அப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் லவ். நான் லவ்னா என்ன நினைக்கிறேன்னா, என்னோட இது இப்ப சந்தோஷத்துல மட்டும் ஒருத்தவங்க இருக்கிறது லவ்னு அப்படின்னு நினைக்கிறேன். லைக் நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கூட நின்று சப்போர்ட் பண்றவங்க தான் லவ்னு நான் நினைக்கிறேன். கஷ்டப்படும் போதுதான் முக்கும் போது கழுவி விடுவாங்களாட. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்படி இது இல்லடா, லைக் இப்ப நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது இப்ப பாத்துக்கலாம், நம்ம கூட சின்ன சர்க்கிள் இருக்கும். சர்க்கிள் எப்படின்னா ஹாப்பியா இருக்கும் போது அவங்க இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போது பார்த்தா எங்க தேடனாலும் காணாம போயிருவானுங்க, சொந்தக்காரனுங்க மாரி. அப்படி இல்ல, எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களும் உண்மையில ஜோக்கானவங்க. ஏன் சொன்னாங்க நல்லவங்க. ஆமா, நான் எல்லாத்தையும் சொல்ல, குறிப்பிட்ட பேர் சொன்னதா மச்சான் பசங்க லவ் செக் பண்ணா என்ன போட்டுருக்கு, டிப்ரெஷன் போட்டு என்ன கூகுள் என்ன சொல்லுவதுன்னா, லவ் இஸ் பெயின். Those who does not know pain does not know true peace. இது யார் சொன்னா? அது அதுவும் பெயின் தான் சொன்னா. இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க எங்க டாபிக் என்னன்னா, ஆக்சுவலி இந்த வாட்டி நாங்க என்ன டாபிக் எடுத்திருக்கோம், லவ்னு சொல்லி ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். லவ் தான் நீங்க நம்ம பேச போறது. சோ அந்த டாபிக்ல நம்ம போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு கேள்வி கேட்டா, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சோ லவ்னு வந்துருச்சு தானே. சோ உங்க பார்ட்னருக்கு உங்க ஒரு பார்ட்னர் இருக்கும்போது லைக் என்ன கேட்கணும், உங்க பார்ட்னர் கிட்ட என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்கணும், லைக் ஒரு எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னது? உங்க பார்ட்னர் கிட்ட நீங்களா ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ணி போற பார்ட்னர் கிட்ட இது இருக்கணும் மச்சான், இது இருக்க கூடாது மச்சான். ஏன்னா அவங்களோட ப்ரெஃபரன்ஸ். ஆமா, ப்ரெஃபரன்ஸ்னா பொசுக்குன்னு கேட்டா எப்படி பாரு, அதே திருப்பி சொல்லலாம். என்ன யோசிக்காம திடீர்னு இது வேணும் அது வேணும் அப்படி. இது என்னது கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆமா, அது அதைத்தான் கேட்கலாம், வேற ஏதோ பர்சனாலிட்டி இருக்கணும் மச்சான் என் பார்ட்னர் கிட்ட. என் பார்ட்னர் கிட்ட ரொம்பலாம் வேணாம், என்ன நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். இப்படி நீ ரொம்பலாம் வேணாம்னு சொல்லிட்டு மடியில படுக்க வச்சு பால் கொடுத்து நான் நிம்மதியா நான் சந்தோஷமா முடிச்சுட்டு அப்படி அவருக்கு பால் வேணாம், வேற எதுவும் வேணுமா? ஆல்கஹால் 21 லிக்விட் 18+. உன் பார்ட்னர் வந்து அவனை நல்லா கேரா பாத்துக்கிட்டா போதும். இதுக்கப்புறம் வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது பாரு. இப்போ உள்ள காலத்துல அடிச்சுட்டு போயிடுவாங்க. மேல இருந்து அடிச்சுட்டு போயிடுவானுங்க, கீழே இருந்து அடிச்சு விட்டுருவானுங்க.
நடுத்தரத்திலே இருக்கணும். சரி ரிஷி, நீ சொல்லு. நீ உன் பாட்டு கேட்ட என்ன எதிர்பார்க்கற? நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, ஆக்சுவலி நான் எதுவுமே எதிர்பார்க்கலல. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துல பொம்பளை பிள்ளைங்கிட்ட வந்து ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம எதிர்பார்க்கறதுக்கு எதிர்மாறாதான் வருவாங்க. அதுதான் love. இல்ல இப்ப நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, நடக்குது. கிடைச்ச பிள்ளை ஒண்ணுன்னா இப்ப இப்படி திடீர்னு விட்டுட்டா போக முடியும்? ஆஹ் அது அது அதை தாண்டி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கீங்கன்னா அதான் love. எனக்கு அந்த பிள்ளை வேணும். உனக்கு எனக்கு வந்து Depression ஆ? ஆமா. டிப்ரெஷனா? உங்க கூகுளே டிப்ரெஷன் தான் காட்டுது. எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு என் கூட சப்போர்ட் பண்ணிட்டு ஃபுல்லா இருந்தாலே எனக்கு போதும். சோ ரொம்ப ஃபுல்லானா எப்படி? நாளைக்கு வீட்டுக்கு நாளைக்கே இது வீட்டுக்கு இந்த வந்தா அவங்க கோட்டை அம்மா என்னை சப்பாத்தி கட்டி அடிச்சு வெளியே போடாம நாளைக்கு ஃபுல்லா வருவாங்க. So, இன்னொரு நாளைக்கு இவருக்கு quarter வருவாங்க. சப்போர்ட் எனக்கு டேக் கேர் பண்ணிக்கிட்டா போதும். ரிஷி, நீ என்ன சொன்ன? அவன் எதையுமே எதிர்பார்க்கல. adjust பண்ணி ஓ, அட்ஜஸ்ட் பண்ணி என்னதான் நம்ம உனக்கு மச்சான் எனக்கு மச்சான். இவர்கிட்ட இது பூசிக்கிட்டு இருக்காரு. கொக்கோமா சாப்பிட்டு அப்பதான் சாப்பிட்டுருக்கீங்களா? கொக்கோமா சைல்ட்ஹுட் ஸ்நாக்லாம். இது நம்மளுக்கே எவனும் ஸ்பான்சர் பண்ணல. ஸ்பான்சர் பண்ணல, நீங்களே வாங்கி சாப்பிடுறோம். சூன் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நான் என் பார்ட்னர் கிட்ட என்ன எதிர்பார்க்கறேன்? ஆக்சுவலி இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கும் போது நான் என்ன சொல்ல போறேன்றதை நான் யோசிக்கவே இல்லை தெரியுமா. நான் எதிர்பார்க்கறேன், இப்ப ஏன் எல்லாத்துக்கிட்டயும் ஒரு குறை இருக்கும்ல. இப்ப உங்ககிட்ட ஒரு குறை இருக்கும், அவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்ட ஒரு குறை இருக்கும்ல. அவங்ககிட்ட அந்த குறை இருக்குன்னு தெரிஞ்சோம், அந்த குறை மட்டும்தான் இவ்வளவு நாள் அவன் பண்ணது எதுவுமே தெரியாம வெறும் அந்த குறைய மட்டும் பார்த்துட்டு இவன் எப்படிடா. சோ என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்னர் வந்து எனக்கு ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அந்த குறைய எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி என் கூட சேர்ந்து பண்ணா அது ஒரு joke. என்னோட பார்ட்னர்ல நான் எதிர்பார்க்கிற பார்ட்னர் குறை இருக்குன்னு சொல்லி விட்டுட்டு போறதால அந்த குறைய எப்படி சேர்ந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுதான் நான் தேடுற பார்ட்னர்ல. இருந்தீங்கன்னா அடியா பண்ணுங்க. நம்பர் அப்புறமா கொடுக்குறேன். எண்டிங்ல நான் எடிட் பண்றேன். இவன் கேட்பானா, இவர் நம்பர் கொடுப்பானா? இது என்ன இது? நான் நம்பர் கொடுத்தேன். நான் வீட்டை சப்பாத்தி எடுத்து வாங்கி ரெடியா இருக்கும். ஓகே, தண்ணி குடிக்கிறானுங்க. பயங்கரமான டாபிக் வந்து நான் எடுக்கும் போது இந்த டாபிக் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு அதான் இங்க போயிடு. எங்களை சொன்னாரு குடிக்கிறாரு. நான் குடிக்கவே இல்ல. பரவாயில்ல, இதெல்லாம் குடிக்க மாட்டேன். இந்த கப்புல வந்து எனக்கு தேத்தாரி இருந்தாதான் நான் குடிப்பேன். இந்த கப்புல வந்து அப்புறமா அப்புறமா நான் குடிப்பேன். அப்புறமா சரி. சோ இப்ப நம்ம விளையாட ஓகே. ரெட் ஃபிளாக்ஸ், கிரீன் ஃபிளாக்ஸ். சொல்லுங்களா என்ன எது எது ரெட் ஃபிளாக்ஸ்? ஒரு பர்சன் கிட்ட இது இருந்தா அவங்க ரெட் ஃபிளாக். நாங்க ஜெண்டரா சொல்லல, ஒரு பர்சன் இப்பவே சொல்லிக்கிறோமே. இதை சொல்லிட்டான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எங்கள்கிட்ட வந்துடாதீங்க. இன்னும் நாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆளா ஆகல. ஒரு வீடியோ தான் போட்டானுங்க, ஃபயர் ஆயிட்டானுங்க. கீழே crocodile வந்துடும். அப்புறம் ஓகே, என்ன கேட்டனாவ இந்த பாய் பெஸ்டி வரானுங்க பாத்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப ரெட் ஃபிளாக். நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, எனக்கு தெரியும். வியூவர்ஸ், உங்க பார்ட்னர் பாய் பெஸ்டி அண்ட் கேர்ள் பெஸ்டியும் சொல்லுவாங்களா? பாய் பெஸ்டி அண்ட் கேர்ள் பெஸ்டி லவ் பண்ணாதவங்களுக்கு இப்ப தெரியாது, தெரியும். பாய் பெஸ்டி அண்ட் கேர்ள் பெஸ்டில ஒரு ஆள் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறது தப்பு இல்ல. சோ ரொம்ப நாளா பழகி இருக்காங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. ஏன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு போயிடுவாங்களா. சோ நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க பத்தி நம்மளுக்கு நல்லா தெரியும், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகே. ஆனா இந்த பாய் பெஸ்டி இருக்கானுங்களே, ஒரு நாள் பேசுனா மறுநாள் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி, 1 மாசத்துல பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி. அது எப்படி? அதுதான் எப்படி? அது எப்படின்னா, அவன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னத்துக்கு வெயிட் பண்றான்? ஒரு பையனோட மனசு ஒரு பையனுக்கு தானே தெரியும். அதுவும் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான். அது எனக்கு தெரியல. பட் நான் இந்த இவ்வளோ இப்ப என்ன எனக்கு 22
இத்தனை வருஷத்துல நான் ஒரே ஒரு பர்டிகுலர் பர்சனை மட்டும் சும்மா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ அவனுக்கு இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே அவனுக்கு கேர்ள் பெஸ்டி தான். அவன ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. அதுதான் கட்டு போயிட்டீங்க. என்ன அப்படி சொல்லிட்டேன்? நான் என்ன பண்ணேன், அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேர்ள் பெஸ்டி தான். ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை கூட சாப்பிட போவான். பாரு, எனக்கு தெரியல அவன் என்ன எதிர்பார்க்கறான் என்ன எதிர்பார்க்கலன்றது. அவரை மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அவனை மட்டும் இந்த அன்பிரெடிக்டபிள். பெரிய ஆள் இருக்காங்க பாருங்களேன். பட் அவன் பாக்குற பிள்ளைங்க எல்லாமே அவனுக்கு கேர்ள் பெஸ்டி தான். இறங்கி செய்வான். ஏன் கேர்ள் பெஸ்டி இறங்கி செய்வான். ஒரேடியா சிஸ்டரா மதிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? அது சொல்ல மாட்டாரு. அத சொல்ல மாட்டாருங்க. சிஸ்டரா பாக்குறாரு. ஏன் அது இந்தியால வந்து அந்த எந்தம் இப்படி வரும். என்னது, All girls and boys are my brothers and brothers and sisters. sisters. அந்த கட்டத்துல மட்டும் அமைதியா இருக்காங்க. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. இது நம்ம கட்டுக்கோப்பாடு கூட இல்ல. அதனால கட்டுக்கோப்பாடா தமிழ் வர மாட்டேதுடா. பிரின்சிபல் நீதான் சொன்ன. So, என்னமே இல்ல நான் பாத்திருக்கேன். இந்த மாதிரி கேரக்டர்லாம் நான் பாத்திருக்கேன். அப்புறம் இந்த ஒரே பிள்ளைய 5-6 வருஷமா லவ், லைக் அந்த பிள்ளை ஒன் சைடாவே 5-6 வருஷமா லவ் பண்ற பையனே நான் பாத்திருக்கேன். நானும் பாத்திருக்கேன். ஒன் சைடு அவரு வந்து கிரீன் ஃபாரஸ்ட், கிரீன் பிளாக் இல்ல, கிரீன் ஃபாரஸ்ட். சரிடா சொல்லுங்க. ஓகே, கேர்ள் பெஸ்டி ஒரு ரெட் பிளாக், கேர்ள் பெஸ்டி, பாய் பெஸ்டி இருக்குது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு சத்தமா பேசு. எப்படி சொல்றது, வாய்ப்பில்லையே பேசலாம் யாரும் சொல்லுங்க. இப்ப நீ ஒரு ஆளை லவ் பண்ற, ஓகே, அதுக்கு பாய் பெஸ்டி இருக்கு. ஓகே, நீ அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தனா, இப்ப எப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், எதுக்கு இருக்கான், நீ அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். பேர் அந்த மாதிரி ஆளு இருக்கானுங்க. என்னதான் சொல்றதுன்னு தெரியல. அவனுங்க மொத்த வன்மத்தையும் ஒரே பாட்காஸ்ட்ல இறக்கிடுவோம் வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருக்கு. வீட்டுல இருந்து இருங்க, உடனே வர என்ன டாபிக்கே இது வர. அதுவும் இந்த கேர்ள் பெஸ்டி இருக்குங்களே, இப்படி ஒண்ணு சொன்னா அதுக்கு டபுள் அவளை போட்டு சொல்லுங்க பத்தியா. அப்ப என்னை விட அவதான் முக்கியம் உனக்கு. அதான் முக்கியம். அப்படி ஒரு காலம். ஆனா அதுகளுக்கு வந்து பாய் பெஸ்டி இருந்தா பிரச்சனை இல்ல. நம்மளுக்கு கேர்ள் பெஸ்டின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேர்ள் பெஸ்டியோட கதை என்ன, இப்ப நம்ம லவ் பண்ற பார்ட்னருக்கு ஒரு பாய் பெஸ்டி இருந்தா நம்மளுக்கு ஜெலஸ் வரும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு கேர்ள் பெஸ்டி இருந்து அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏன் தெரியுமா, கேர்ள் பெஸ்டி வேற கேர்ள் ஃப்ரெண்ட் வேற. கூட்டாளி கணக்கு தெரியுமா மேமா, கூட்டாளின்னு வந்துட்டாலே அது வேற சர்க்கிள்குள்ள வரலையா. என் கூட்டாளி கிட்ட நான் எல்லா பிரச்சனையும் சொல்ல முடியும். என் கேர்ள் கூட்டாளினா இப்படி திறந்த கதவுன்ற திறந்த கதவோ திறக்காத கதவோ. பாய் பெஸ்டினா இப்படி இப்படி அப்படி அப்படிலாம் இருக்காதீங்க. கீழே நடுவில் அவன் படுத்துப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீ சொல்றல ரெட் பிளாக் மச்சா, இது கிரீன் பிளாக் மச்சான்னு, எனக்கு தெரியல. நான் பாக்குறது எப்படி இருக்குன்னா, இப்ப எனக்கும் தான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, பொம்பளை பிள்ளை தான். அதுகிட்ட நான் எல்லாம் என்ன அது ஃப்ரெண்டா இருக்க வரைக்கும், அவன் நாளைக்கு அது கூட கப்பல் ஆயிட்டா அது என்ன நினைக்கணும்லாம் எனக்கு தெரியல. அது பாய் ஃப்ரெண்ட் அது எப்படி எதிர்பார்க்கறதுன்னு தெரியல. ஆனா அது ஃப்ரெண்டா இருக்கிற வரைக்கும் நான் போய் என்ன பிரச்சனை பத்தி வேணாலும் பேசலாம். இப்ப நான் உங்களே வச்சுக்கிறேன், உங்ககிட்ட நான் என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லிக்கலாம். ஃப்ரெண்டுனாலே அது ஒரு தனி இதாகலாமா, அது எப்படி அது ஃபேமிலியோட பெருசுடா ஃப்ரெண்டு, அந்த ரிலேஷனே வேற. உங்ககிட்ட வந்து நான் என்ன சொந்தக்காரங்க கேட்டுக்கோங்க நல்லா, இப்பவே சொல்லிட்டே இருப்பாருங்களேன். ஃப்ரெண்டு அது வந்து வேற டாபிக், அப்புறம் பேசுவோம். இப்ப ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு கிட்ட நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் ஜட்ஜ் பண்ண போறது இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் நான் அவன் கூட்டாளி, நான் கேட்கணும். நீ பண்ணு மச்சான், நான் தப்பே பண்ணாலும் நீ பண்ணு மச்சான், நடக்கிறத பாத்துக்கலாம். பின்னாடி பாத்துக்கலாம் அந்த மாரி. ஏன்னா இதை நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்ல வச்சுக்கேன், எங்கள் வந்து கண்டிப்பா இப்போ நீ எல்லாம் முட்டாள் மாரி பண்ற, இந்த இதெல்லாம் எதுக்குல நீ பண்ற, இதே நான் இது போய் என் கூட்ட வேற ரெஸ்பான்ஸ் வரும். சோ கேர்ள் பெஸ்டி இது வந்து எனக்கு தப்பா படல, பட் தப்பா ஆக்கி வச்சிருக்கானுங்க. இப்ப வச்சிருக்கானுங்க தப்பா இருக்குங்க. அவனுங்களும் இந்த தப்பா தான் எப்படி தெரியுமா, அவனுங்களை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இவன் எதுக்கு ஃப்ரெண்டா இருக்க போறான். அது எப்படி சொல்றது தமிழ்ல,
மொச பிடிக்கிறடா பூஜை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீ போய் அதே ஒரு பொம்பளை பேட்ட சொல்ல, இல்ல அவன் அந்த அட்டென்ஷன் இல்ல பழக்கல. பட் அந்த அட்டென்ஷனை நம்மனால தூரத்துல இருந்து உங்களால பார்க்க முடியாது, எங்கனால நல்லா பார்க்க முடியாது. அவன் கூட்டடியா இருந்தானா நாங்க ஏன் அதை தடுக்க போறோம்? யாருதான் அது மேல வன்மமா இருக்க போறா? So don't spread one mom. Spread love like my hero Shahrukh Khan. ஒரே வழியில அப்படி தூக்குவாரு, உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். हर पल यहाँ जी भर जियो என்ன ஸ்ப்ரெட் ஆயிரும்? Love. அவன வேற ஏதோ ஸ்ப்ரெட் ஆயிரும். Spread love, not legs. எனக்கு இப்ப பொட்கா சேர மாதிரி இல்ல தெரியுமா? அந்த என்ன படம் ஜெயலலிதா ஒரு படத்துல இருப்பானே, அவனுக்கு கோமம் ஆயிரும். கோமாளி படத்துல அவன் மேல போயிட்டு அந்த சீடி எடுப்பான ஜன்னல நேரம் ஜன்னல பாவாடைக்குள் பட்டாசு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஜட்டிக்குள் ஜல்லிக்கட்டு. நைட்லோனா இட்லிலோனா அந்த மாதிரிதானா? சோ இதை தவிர்த்து வேற என்ன ரெட் பிளாக்? சரி, ரெட் பிளாக் ஒரு பாகம் பார்த்தாச்சு. கிரீன் பிளாக். கிரீன் பிளாக்னா இருல நான் ஒரே ரெட் பிளாக் மட்டும் அவ்வளவு வன்மமும் உள்ளுக்கு வச்சிருக்கேன். என்னோட ரெட் பிளாக் என்ன தெரியுமா? எனக்கு பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டிலாம் இல்ல, பொம்பளை பிள்ளைங்க கூட்டணியே ரிஃப்ளெக்ட் தான்டா. மச்சான் நீ யோசி, இப்ப என் கேர்ள் ஒண்ணு பண்ணிருச்சு, நான் இப்ப உங்களே ஏசிச்சு வச்சுக்கேன் மச்சான், உங்களை ஏசிச்சு நான் சொல்றேன், நீ உங்கள்ட்ட வந்து சொல்றேன்னு வச்சுக்கேன், நீ என்ன சொல்லுவ? இதுக்காக ஏன்டா சண்டை மச்சான்? ஆனா இந்த பொம்பளை பிள்ளைங்க கூட்டாளி இருக்குங்களே மச்சான், நான் இதெல்லாம் கண்ணால பாத்திருக்கேன்டா. நீ எப்படி ஏன் அப்படி இல்ல. இப்ப நம்மளா பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டேன், என் மோய் கேரக்டமும் பண்ணிட்டான். எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சண்டைன்னு வச்சுக்கேன், அப்பதான் இது தூக்கி பெட்ரோல் ஊத்தும், அந்த சைடு வந்து நெருப்பு பத்தி இருப்பாங்க, இவன் வந்து அப்பதான் இது தூக்கி பெட்ரோல் ஊத்தும், இவன் வந்து இல்லடா சொன்ன மோட்டர்ல இல்லடா நான் அப்படி சொல்றேன். நீங்க மூடியெல்லாம் தூக்கி அப்படியே அந்த ரொம்ப தூரம் போயிட்டீங்க. என்ன தெரியுமா நான் சொல்றேன்? இப்ப கேர்ள்ஸ்குள்ள சண்டை வந்துருச்சு, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள்க்கு சண்டை வந்துருச்சு, அந்த கேர்ளோட கூட்டம் எல்லாம் தெரியுமா, அந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும்னு சொல்லி பேசாதீங்க, இப்பயே அழுந்துடணும். நான் அப்பவே சொன்னேன் தானே, அவன் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், இப்ப பாரு எங்க வரைக்கும் வந்து நின்று இருக்குன்னு. இததான் தெரியுமா அதுங்க சொல்லுவோம். அப்புறம் நம்ம நான் ரொம்ப நல்லா நான் பண்றேன் நல்லா பண்றேன். அப்புறம் இப்ப நம்ம நாளைக்கு சும்மா நம்ம அம்மா கூட வெளியே போறோம்னு வச்சுக்கேன், ஏய் உன் ஆளு நான் பார்த்தேன், ஏதோ ஒரு ஆண்டிய மோட்டர்ல ஏத்திட்டு போறான். அந்த இடத்துல அக்ஷய் என்ன அண்டில வர மாத்திட்டாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியாது அது அக்ஷய் அம்மா. ஏன் கேர்ள்ஸ் இப்படி இருக்கீங்க? அது அவங்க அம்மாவா இருக்கலாம், அத்தையா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், சொக்க சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணிக்க கூடாது. நீங்க கால் பண்ணி கேட்டு இருக்கணும். தப்பு பண்றான் கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டி. Don't judge by book of cover. Don't judge by book of cover. தப்பு பண்றேன் என்னைக்கோ ஒரு நாள் மாட்டிக்குவான். அதை நீயா பார்த்து பிடிக்கிற வரைக்கும் நீ மத்தவங்களோட இதை கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் விசாரிப்பதே சோ மத்தவங்க சொல்றதை கேட்டு நீ உடனே ஊராரா பண்ணக்கூடாது. லைக் நான் எப்படி சொல்றேன்னா, நீயா போய் விசாரி. கண்டிப்பா இவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தான் போவான். 10 வருஷம் லவ் பண்ணுது, உன் பாய் பத்தி தெரியாத, அவன் ஹெல்ப் பண்ணிருப்பான், இது பண்ணிருக்க மாட்டானே. அதுவும் உண்மைதான். இத்தனை வருஷமா லவ் பண்றீங்க, உனக்கு தெரியாதா? லவ் பண்ணல. ஆனா அவன் ஒரு ஜோக்கான பாய் ஃப்ரெண்டா இருந்தா அவன் என்ன நம்ம படிப்பான், நம்ம கூட வெளியே போறேன். திடீர்னு அவங்க அம்மா போன் பேட்டரி முடிஞ்சிருச்சு, திடீர்னு எங்க அம்மா வெளியே கூப்பிடுறாங்க, நான் போனை சார்ஜர் போட்டு இருக்குமா நீங்க சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டா போக முடியும். போன சார்ஜர்ல நீங்க ரொம்ப பேசக்கூடாது, அமைதியா என் தவு ஓகே சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஓகே, இப்ப வந்து ஸ்டோரி டைம்.
ஸ்டோரி டைமா? கிரீன் ஃபிளாக் அவ்வளவுதான் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த ஜெனரேஷன்ல கிரீன் ஃபிளாக்னே ஒன்று இல்ல இல்ல சாக்லேட் பாய், உங்க பாஷையில சாக்லேட் பாய் ரகட் பாய்லாம் வேணாம். வேணாம். ரகர் பாய் தான் என்ன டேய் இன்னொரு ஜான்ரா இருக்கு இப்ப, கஞ்சா குடிக்கி. அந்த ட்ரெண்ட் எப்படி தெரியுமா? அவர் கஞ்சா படுத்து இப்படி படுத்துருப்பாங்க, பாப்பாங்களாம் போய் திருத்துவாங்களாம். அவரை திருத்துவாங்களாம். ஆனா அவங்க பின்னாடி 3 வருஷமா ஒரு பையன் சுத்திட்டு இருக்கான். இல்ல திருத்துற மாதிரி நடிச்சு அதுகிட்ட காசை வாங்கி அவரு பட்டுன்னு கஞ்சா வாங்கி எடுத்துருக்காங்க. கஞ்சா வாங்கி கிசா கிசா வாயில எடுத்துக்க சரி. I need this baby, I need this இல்லாம என்னால வாழ முடியாது. அது இல்லாம பண்ண முடியாதுமா. சோ கிரீன் ஃபாரஸ்ட் எல்லாம் நீங்க அப்படியே பாத்துக்கலாம். இதோ அங்க நிறைய அப்படியே போற போக்குல நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு தெரியும். போக்குல அப்படி நம்மள காட்டுனா உலகத்திலே அவ்வளவு கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓகே ஸ்டோரி டைம் வருமா? உனக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கா மச்சான்? அவன் கொஞ்ச நேரம் லோடிங் பண்ணிட்டு வருவான் போல. நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நானே சொல்லிட்டான். எனக்கு நடந்த வந்து நான் சொன்ன தெரியுமா ஆரம்பத்துல பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு இன்சிடென்ட் தான் இது. நான் அப்பதான் வந்து இது உனக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொல்றேன். பொம்மான் பூடுறேன். பொம்மான் பூந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் இருக்கும். எனக்கு வந்து ஒரு எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சொல்லிடுறேன் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல வந்து எனக்கு ஒரு பிள்ளை வந்து 5 வயசுல தெரியும். நீ பாய் பெஸ்டியா இருக்கப்ப அது ஆனா அது என்ன கதை? தவிர்க்க முடியாத ஒரு வயசுக்கு வந்தோம்னா அது அதே ஒரு ஆளு. ஆமா இது நம்ம பார்த்திருக்கேன். ஆமா ஒரு பழக்கம் தான். அப்பதான் தெரியும் ஒரு 12 வயசுல எல்லாம். அப்ப நான் 13 வயசு ஆகும்போது பொம்மானுக்கு கூப்பிட்டேன்னா, அப்புறம் போகும்போது அது வந்து ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணிருச்சு. சரி லவ் பண்ணிட்டு அதுக்கு போட்டோம். எனக்கு நான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன். எனக்கு மெசேஜ் வருது, அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்ட் இதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வரேன். எனக்கு மெசேஜ் வருது, அந்த பிள்ளையோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இதுக்கப்புறம் அந்த பிள்ளை கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்கல. நானு எனக்கு ஒரு கேள்வி. நீ அந்த அக்கா கிட்ட பேசுறது வந்து அவருக்கு பிடிக்கல? அவர்தான் நீ புரியுதா இல்ல புரியாம எனக்கு தெரியும். அப்புறம் நான் பதிலுக்கு என்ன சொன்னேன்னா, நீங்க அதையே சொல்லி பதிலுக்கு என்ன சொன்ன? வாழ்க்கை பூரா சுக்கு தான் சாப்பிட்டு ஓரமா. அப்புறம் நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னா, என்ன சொன்னேன் இருங்க, வேணும்னா அதுகிட்ட சொல்லுங்க பேச வேணான்னு. அது பேசலன்னா நானும் அப்படியே பேசாம இருந்துடுறேன்னு. அவன் லோக்கல் போல உடனே ஆளு கூப்பிடுறேன்டா, மறுநாள் இறக்குறேன்டா, அடிக்கிறேன்டான்னா. அவரு லோக்கல்னா நம்ம லோக்கலுக்கே தூக்கலாச்சு. எனக்கு ரவுடிஷன் தெரியும் தம்பி. அவனையே போட்டு அவன் வீட்டுல போய் மாலையை போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். நான் பட்டு எனக்கு தெரிஞ்ச அண்ணனுக்கு கால் பண்ணி எனக்கு கதை ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிருங்க. நான் இரியா அண்ணன் பேசுறேன்னு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அதுகிட்ட கரெக்டா பழகிக்கோ, ஒரு அளவோட இருந்துக்கோண்ணா. சரிடா அவ்வளவுதான் அந்த கதை. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? யாரு சொன்னா என்னது பாய் பெஸ்டி? நான் சொன்னேன் பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி. அதான் நான் வந்து அந்த கேட்டகிரியில இல்ல தெரியுமா. சோ நான் ஒரு நல்ல பையனாதான் இருந்தேன். நான் நல்ல நோக்கத்தோட தான் இருந்தேன். என்ன திடீர்னு போய் ஆளு வச்சு அடிக்கிறேன். நீ இத்தனை தாட்டி பண்ணுன்னு சொல்லும் போது பண்ண வேண்டாம். நான் அப்பயேதான்டா பண்ணுவேன். நான் பண்ணல, தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் பண்ணல. அந்த இடத்துல நானா இருந்திருக்கலாம். ஆக்சுவலி அந்த பிள்ளையும் அவ்வளவு வச்சு இல்ல.
உண்மைதான். அதுவும் உண்மைதான். So, இல்ல வாய்ப்பே இல்ல. அது அது எவ்வளவு பெரிய பிளே ஃபக் பாய் ஏரால இருந்த பையன் கூட அந்த பண்ணிருக்க மாட்டான். பாரு அவன் பைக்காரன. இது ஒரு கிளாஸ் மாதிரி யாரு வேணா குடிச்சிட்டு போறோம். எல்லாரும் வாங்கி சரி, இதே மாதிரி ஏதாவது வேற இன்சிடென்ட் பொம்பளை நாள கெட்ட இன்சிடென்ட். எனக்கு நான் டியூஷன் படிக்கும் போது அப்ப எனக்கு ஒரு ஃபார்ம் 3 இருக்கும். ஃபார்ம் 3 இருக்கும்போது, அதாவது இந்த கதை வந்து யாருன்னா என்னோட நெருங்கிய நண்பனோட கதை. புத்து க்ளோஸ் ஆன பையன். அவனுக்கு ஒரு நிக் நேம் இப்போ அவனுக்கு ஒரு ஜோக்கான பேருங்க ராஜு. பாய். அன்னைக்கு என்கிட்ட கால் பண்ணி சொன்னீங்க என்னது டியூஷன். இது டியூஷன் கதை தான் ஆக்சுவலி. இது நான் கதையை சொல்றேன். சோ இப்ப ராஜு இருக்கார்ல, ராஜு வந்து அக்ஷயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்ல முடியுது. ரப்பாட்டான ஃப்ரெண்ட்ல க்ளோஸான ஃப்ரெண்டு. அது ஒரு பாயிண்ட் வந்த பிறகு அவங்கள்ட்ட எல்லாத்துக்கிட்டும் பேசுறது விட்டாச்சு. பட் அவன் என்னோட க்ளோஸான ஃப்ரெண்ட்ல ஒரு சீசன்ல இருக்கும்போது அவன் தான் எல்லாமே எனக்கு. சோ நானும் ராஜுவும் எப்படின்னா, நான் இல்லைன்னா ராஜு டியூஷன் போக மாட்டான், ராஜு டியூஷன் போனா நான் வீட்டுல இருப்பேன். இது கேட்கவே நல்லா இருக்கு. அந்த மாரி கதை. அது என்னது, என்ன ஃப்ரெண்டு பட்டது? ராஜு பாய் வந்து கண்ணால அது பார்த்தாலே இல்ல, வெங் வெங் வெங். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வெரி முஸ்தபா. கான்டென்ட் வந்து love. அந்த ஃப்ரெண்ட்ஷிப். சோ ஓகே அதுலயும் அடிச்சு பண்ணுங்க. இதுதான் கேட்போம். ஓகே. அப்புறம் வந்து ராஜு நானும் இந்த மாதிரி அளவுக்கு க்ளோஸ்ல பத்தி பேசிட்டு தான் டியூஷன் போறது. டியூஷன் போனா அவன் என் வீட்டுக்கு வர்றது, டியூஷன் போகாம எல்லாம் கட்டுறது வீட்டுக்கு போறது, சிசில உட்காந்துருக்கிறது, இந்த மாதிரி இந்த அளவுக்கு நாங்க க்ளோஸ்ல. சோ ராஜு ஒரு 3 வருஷம் நல்லா தான் எங்களோட பொண்ணு ரப்பாட்டான ஃப்ரெண்டா இருந்தா. அதாவது ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 வரைக்கும் நல்லா தான் இருந்தான். இந்த ஃபார்ம் 3லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து ஒரு தமிழனா வர ஒரு சீசன் எப்படின்னா வணக்கம் வருவானுங்க. So, இப்ப வந்து ராஜு கப்பல் ஆயிட்டாரா, ஒரு பிள்ளை கூட ஃபார்ம் 3ல கப்பல் ஆயிட்டான். கப்பல் ஆகி எத்தனை வருஷம் அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் இந்த ஃபார்ம் 3 வந்து என்ன மாரி வயசுனா, நாங்க வந்து எங்களை டிஸ்கவர் பண்றோம். எஸ்க்கு போஸ்கான வயசுல எஸ்க்கு போஸ்கான வயசு. சூர்னா என்ன அப்படின்ற டெபினிஷனை நாங்க அந்த ஃபார்ம் 3ல தான் தேட ஆரம்பிச்சோம். சோ நானும் ராஜுவும் என்ன பண்ணுவோம், இந்த டியூஷனுக்கு எல்லாம் போகும்போது அப்பப்போ ஒரு கேனு 2 கேனு அப்படியே அக்டர் பண்ணிட்டு போயிட்டு உட்காந்துருக்கிறது. அப்புறம் ஆமா இந்த ஃபார்ம் 3ல இப்படி ஃபார்ம் 3ல அப்பப்ப சும்மா அங்கங்க அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, ஒரு அளவுக்கு தான். இந்த லிமிட்டோட ஒரு நாள் அண்டர் ஏஜ் லிமிட்டோட பண்றாரு. ஒரு நாள் ராஜு என்கிட்ட சொல்றான், மச்சான் நீ டியூஷன் போக வேண்டாம்டா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இப்ப நானும் இப்ப நன்மை கூப்பிட்டா நம்ம என்ன சட்டையை கிழிச்சிட்டு போற பரம்பரை தான் நம்ம எல்லாருமே. அப்ப நானும் என் கூட்டாளி தான் முக்கியம், டியூஷன் கணக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ராஜுவை பார்க்க போயிட்டேன். ராஜு பட்டுன்னு அவ்வளவு தண்ணி, லைக் எவ்வளவுனா அந்த வயசுல நான் அந்த அளவுக்கு தண்ணியை நான் பார்த்தது இல்லை. அவ்வளவு தண்ணி இல்ல பேக்குறாங்க. ஒரு பெட்டினா ஒரு காட்டன் அளவுக்கு. அதுல எவ்வளவு இருக்கும்? 24 இருக்கும். 2 விசாரிக்கிறோம். 24 கிட்ட இருக்கும்ல. சோ நாங்க 24 கிட்ட தான் இருக்கணும். எனக்கும் சரியா தெரியல பாரு. ஒரு 18 இருந்திருக்கோம். சொல்லுங்க. அப்ப நானும் ராஜுவும், அப்ப ராஜு கூப்பிடுறான், நான் போறேன், இவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பரேஷன் இருக்கு, ஒரு டீப் டாக் போறீங்களா? எனக்கு தெரிஞ்சிருக்கல என்னமோ கதை. ஏன்னா இந்த மாதிரி ஃபார்ம் 3ல வந்து அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கிறாங்க. நாங்க ஒன்னும் லைக் இப்படி சொல்றது இன்னும் பொருளிய லெவல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. 3 கேன் குடிச்சாலே அப்பெல்லாம் சூறாயிரும் உனக்கு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு இருக்கப்ப உட்காந்துருக்கேன். பேசிக்கிட்டே இருக்கும், திடீர்னு உட்காந்து அழுகுறோம். என்னடா இவன் அப்படி நல்லாதானா போய்கிட்டு இருந்துச்சு. அவரோட கூகுள் டெஃபினிஷனும் டிப்ரெஷன் தான் நினைக்கிறேன். என்னடா இவன் நல்லாதானே போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு அழுகுறான் அப்படின்னு. அப்புறம்தான் தெரியுது அவன் என்கிட்ட ஃப்ரெண்ட் பிடிச்சான்ல, பொம்மான்ல தானே எனக்கு கூட்டம் தெரியும். அந்த அதே பொம்மான்ல வந்து அவன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணிருக்கான். சோ 3 வருஷம் லைக் இப்ப ஃபார்ம் 3 தானே, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 3 வருஷமா ஒரு பிள்ளையை லவ் பண்ணிருக்கான். சோ லவ் பண்ணி அந்த பிள்ளைக்காக வேண்டியா போய் அந்த பிள்ளையோட அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த மாதிரி தான். ஆனா இது கதையை நீ கேட்டாலே நீ பயங்கர பயங்கரமான கதை. இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு மோதிரம் எல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாம். அவன் வந்து ராஜு எப்படின்னா வந்து சரியான இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணேன், குட்டி குட்டி பிசினஸ் ஏன்னா பட்டுன்னு காசு வந்துடும் அவனுக்கு. அந்த மாதிரி அவன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஓட்டுறதுலாம் இல்ல. அவன் மேமாங் மைண்டி பிசினஸ் ஓட்டுறான். இல்லடா அவன் பிசினஸ் செஞ்சாலே கஞ்சா அடிக்கிறான். இல்ல கஞ்சா குடிக்கிறேன் அப்புறம் தான் திருத்துவாங்கல்ல. அவன் மேமாங் வந்து பிசினஸ் சரியான பிசினஸ் மைண்ட்ல லைக் சின்ன சின்ன ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து செய்யறது, அதெல்லாம் செம்ம பண்ண. அங்க இருந்து இங்க கேபிள் போட்டுறது, அந்த மாதிரி சரியான பண்ண இல்லாம.
சோ அவன் கையில காசு இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச வயசுல இருந்து எனக்கு அவன் கூட கூட்டணி பிடிச்சதுல இருந்து எனக்கு சாப்பாடு எல்லாமே ராஜு தான் வாங்கி கொடுப்பான். நானும் சொன்னது இல்ல வாங்கி கொடுக்காத மச்சான, அவனும் மச்சான் நீ நான் கட்ட மாட்டேன்னு சொன்னது இல்ல. எல்லாம் அப்படிதான் நடக்கும். அவன் கடைக்கு போவோம், சாப்பிடுவேன், காசு கட்டு வந்துருவான். அந்த சிங்க் கடைக்கு போவோம், சாப்பிடுவோம், காசு கட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஓட அழுகுறான், என்னோட இவன் திடீர்னு அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட உட்காந்து, இப்ப வந்து நாங்க 2 பேரும் தான் அந்த இடத்துல இருக்கோம். சோ நான் பேசுறேன்ல அவன்கிட்ட, ஏன் மச்சான் என்னாச்சு நான் கேட்டேன். வீட்டுல அம்மா வச்சு சொன்னாங்க. எனக்கு தெரியுது அவன் லவ் பண்றான்னு. அவன் என்கிட்ட வந்து அந்த லவ் விஷயம் ஷேர் பண்ணல. நான் ஃப்ரெண்டா இருந்த வரைக்கும் அந்த லவ் பத்தியே நாங்க பேசுறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு சிங்கிள். இப்ப என்னடா ஆச்சு அப்படின்னு நான் கேட்கறேன். இல்ல அம்மா வச்சு சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்கறேன். இல்ல மச்சான் வீட்டுல அம்மா தான் சொல்லிட்டேன். அப்புறம் நான் கேட்டேன் அப்பா வச்சு சொல்லிட்டாரா அப்படின்னு. இல்ல மச்சான் அப்பா சொல்ல. அப்போ சொந்தக்காரங்க கூட்டணி எவன்டா சொன்னா, எவன்டா என்னடா பண்ணா, ஏன்டா யாரு என்ன பண்ணா, ஏன் நீ அழுகுற இதுக்கெல்லாம் அப்படின்னு. மச்சான் நான் ஒரு பிள்ளைய 3 வருஷமா லவ் பண்ண வச்சான். இருங்க நான் ஒரு பிள்ளைய 3 வருஷமா லவ் பண்ண வச்சான். அந்த பிள்ளைக்கு இப்ப நான் வேணாமாண்டா, அல்லாமா எவ்வளவு பார்த்துட்டு கை பிடிச்சிட்டு போச்சு மச்சான். எனக்கு வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து நீ எப்படா கப்பலான நானும் அந்த ஷாக்ல இருக்கேன். இவன் எப்படா கப்பலாவனா, நானும் அந்த ஷாக்ல இருந்து வெளியே விட. அதுக்கிட்ட பிரேக்அப் கதை வந்து என்னன்னா, இப்ப என்ன கதைனா, நான் வந்து இன்னும் அவன் கப்பல ஆயிட்டான், 3 வருஷமா கப்பலா இருக்கு, அந்த ஷாக்ல இருந்து நான் வெளியே விட. அதுக்காட்டி இவன் பிரேக்அப் ஷாக் அதுக்கு என்கிட்ட போடுறான். நானும் இவன்ட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் வந்து சொல்றேன், யாரு மச்சான் அந்த பிள்ளை, ஏன்டா இந்த மாதிரி போச்சு, ரொம்ப திருவா லவ் பண்ணியா அப்படிலாம் கேட்கறேன். மச்சான் ரொம்ப திருவா லவ் பண்ண மச்சான். நான் ஆக்சுவலி அத தாங்கி தாங்கி பிடிச்சாடா. அவன் எப்படி சொல்றான்னா, அவன் சொல்ற சைட்ல இருந்து கதையை பார்த்தா உண்மையாவே ஒரு ஆளு லவ்ல இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி. லைக் வேற பிள்ளை வந்தா வெட்டி விடுறது அந்த கதைலாம் அவன்கிட்ட சொல்றான். இல்ல மச்சான் இந்த பிள்ளை எல்லாம் வந்துச்சு மச்சான், நான் நினைச்சது அதை விட்டுட்டு எப்பயோ போயிருக்கலாம்டா, ஆனா எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி நான் லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி என் மச்சானே வெட்டி விடுற அளவுக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னா யார் அந்த பிள்ளை, நான் பாக்கணும் நேடி. அதே போய் பார்த்தா அது அவன் சொன்ன கதையும் நான் அந்த பிள்ளை கிட்ட இருந்து பார்த்த கேரக்டரும் வேற. இவன் என்கிட்ட எப்படி சொன்னானா, ஒருத்தனுக்கு ஒருத்தி மச்சான், ஒருத்திக்கு ஒருத்த மச்சான், அந்த பிள்ளை வந்து பொண்ண லோயலு, இவன் என்னமோ பண்ணிட்டான் அதனால விட்டுட்டு போச்சு அப்படின்னு நான் நினைச்சேன். பார்த்தாக்கா அந்த பிள்ளைய பத்தி வெளியெல்லாம் போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த பிள்ளை எப்படின்னா இந்த கோலமேரி யாரு வேணாலும் குடிக்கலாம், எப்ப வேணாலும் குடிக்கலாம், எப்படி வேணாலும் குடிக்கலாம் அந்த மாரி அந்த பிள்ளையோட புரிஞ்சுக்கோங்களேன். அந்த மாரி கேரக்டர். அப்ப இப்ப நான் போயிட்டு அந்த பிள்ளைக்காக இவங்க கூட சண்டை போட முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா, மச்சான் நீ தப்பான பிள்ளைய லவ் பண்ணிட்ட, இது இப்படி நான் அவன்கிட்ட சொல்றேன், 2 கிட்ட சொல்லிதான் புரிய வைக்கணும். நீ தப்பான பிள்ளைய லவ் பண்ணிட்ட, இந்த பிள்ளை சரிப்பட்டு வராதுன்னு அப்படி சொல்லியும் அவன் ஸ்டில் அவனோட மனசை மாத்திக்க மாட்டேங்கிறான். கட்டனா அந்த பிள்ளையை தான் கட்டுவேன் அப்படின்னு ஒரு சண்டை வருது. ஆனா அந்த பிள்ளை என்ன ஆச்சுன்னா, ஓகே ஃபோம்ஃபோ லவ் பண்ணா, ஃபோம்ஃபோ வந்து ஸ்டில் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிள்ளைய. அந்த பிள்ளை இவ்வளவு பண்ணியும் கப்பல் பேக்காவல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு ஃபோம் 5 பார்த்தாக்கா அந்த பிள்ளை வேற ஒருத்தனை கூட்டி போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. ஆமா இல்ல ஓடி போறதே பெரிய விஷயம், இல்ல கல்யாணம் பண்றதா? ஆமா அந்த பிள்ளை வேற எவனையோ கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு. இப்ப என்ன என்னோட இந்த கதையில என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபோம் 4 ஃபோம் 5 வந்து அது லவ் பண்ணது வேற ஒருத்தன், ஆனா அது ஓடி போய் கல்யாணம் பண்ணது வேற ஒருத்தன். அது எப்படி தெரியுமா, இலைய நான் போட்டேன், எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு போயிட்டான். இலைய நான் போட்டேன், சோறு வேற ஒருத்தன் போட்டான், சாப்பிட்டது வேற ஒருத்தன். இப்ப கதை அதுதான். ஆமா ஆமா. சோ இந்த கதையை கேட்டுட்டு ஓ இப்படியும் பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டானா. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கும் போது எப்படி இருந்தேன்னா, ரொம்ப டிப்ரெஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எப்படி சொல்றது, அந்த வெசூர் வந்து ஜஸ்ட் டிஸ்கவர் பண்றதுதான். லைக் இப்ப நம்ம எல்லாரும் பார்த்தா, இப்ப நீ ஒண்ணு சாப்பிடுற, நான் சாப்பிட்டதே இல்லை, எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும் ஆசையா இருக்கும். சோ அந்த ஃபார்ம் 3 வீக்ஸ் வந்து அந்த மாதிரி ஓ சூர்னு எப்படி இருக்கும் சும்மா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் அவனை ஃபுல்லா சூர்ல தான் பார்த்தேன். அந்த மாதிரி அது என்னது ஆதித்ய வருமா? ஆனா இது புல்லட் சீன்லாம் இல்ல, இது தண்ணி சீன். தண்ணி ஃபுல்லாவே தண்ணி சூர் அந்த மாதிரி ஆயிட்டான். அதுக்கு நான் அவனை ஃபார்ம் 5 வரைக்கும் ஆக்சுவலி நான் அவனை 17 வயசு 18 வயசு வரைக்கும் சூர்லயே தான் பார்த்தேன். சோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, லூஃப் வந்து ஒரு ஆள் இந்த அளவுக்கு மாத்த முடியுமா, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் என் மனசுக்குள்ள நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஷீட்லா இந்த அளவுக்கு ஒருத்தனை மாத்த முடியுமா, அந்த அளவுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு, இப்படி ஆயிட்டான். நாங்களும் பேசி பார்த்தோம், அவனை திருத்தவும் முடியல. அவன் அப்படி சூர்ல இப்ப ஏதோ கொஞ்சம் ஓகேவா இருக்கான்ல, கொஞ்சம் ஓகேவா இருக்கான். பட் இருந்தாலும் லவ்னால இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே. இதனால என் ஸ்டோரி
லவ்ல நான் எனக்கு இருக்கிற ஒரு ஸ்டோரினா இதான் அந்த ஸ்டோரி. என்கிட்ட எனக்கு உன்கிட்ட இருந்து பிடிச்ச கதை எது தெரியுமா? நான் இந்த வருஷம் நியூ இயருக்கு வரும்போது நாங்களாம் படுத்திருந்தோம் ரூம்ல. படுத்துட்டு என்ன பண்றது தெரியல, கண்ணு மூடிக்கிட்டே தூக்கம் வரலன்னு. அதுக்கப்புறம் தான் நடுவுல நம்ம கதையை இழுத்து விட்டேன். அவன் அதுக்கப்புறம் ட்ராமடைஸ்டாவே ஆயிட்டான். இதுவும் பயங்கரமான இந்த கதையை நான் எப்படி உங்கள்ட்ட சொல்றது. ஓகே, இந்த கதை வந்து ஓகே, இது வந்து இதையும் நான் பேர் மென்ஷன் பண்ணலடா, இதுவும் ஒரு கூட்டணி தான். சோ இந்த கூட்டணி வந்து எப்படின்னா, ஓகே, இந்த கூட்டணிக்கு ஒரு பேர், இப்போ இந்த கூட்டணிக்கு ஒரு பேர் கொடுங்க. சாமுவேல். மணி. மணியா? சாமுவேல் நான் சொன்னதே சரி, நல்ல பேரு. வேற ஏதாச்சும் ஜோக்கான பேரு. ராஜ். ராஜ். சோ இப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு ராஜ்னு ஒரு குட்டலி பையன் இருக்கான். இந்த கூட்டளி பையன் வந்து நான் எந்த அளவுக்கு க்ளோஸ்னஸ் நான் சொல்லல. இது ஒரு கூட்டளி பையன், நாங்கெல்லாம் கேரளா இருக்கோம்ல, ஒன்னா கேரளா இருக்கோம். சோ அந்த டைம்ல இந்த கூட்டளி பையன் எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகணும். சோ இந்த கூட்டளி பையன் எப்படின்னா, இவனும் அந்த கோலமேரி யாரு வேணாலும் வாங்கி வச்சுட்டு போலாம், யாரு வேணாலும் குளிக்கலாம். சோ பாய்ஸும் அப்படி இருக்காங்க, நாங்க கேர்ள்ஸ் மட்டும் குத்து. ஓகேயா? அப்புறம் கிளின்னு கிழிச்சு விட்டுறாங்க. சோ இந்த ராஜ் கூட்டளி வந்து இந்த கோலமேரி. சோ இவன் வந்து இன்ஸ்டாகிராம்ல இப்ப வந்து ஒரு பிள்ளைய பாக்குறான். இன்ஸ்டால ஒரு பிள்ளைய ட்ரெண்ட்ல இருக்கணும்ல. இன்ட்ரோ ப்ளீஸ். இன்ஸ்டால ஒரு பிள்ளைய பாக்குறாளா, இந்த பிள்ளைய பாத்துட்டு இந்த பிள்ளை கூட இப்ப நான் கூட கூட்டல இருக்கிறதுனால எனக்கும் அந்த பிள்ளை கண்ணால ஆகுங்களா. சோ இந்த பிள்ளை கண்ணால ஆகுது. இந்த பிள்ளை வந்து ஒரு பாயிண்ட்ல எப்படின்னா என் கூட க்ளோஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இதுங்க ரெண்டுமே போனது வந்து இந்த கால அப்படி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு தோணல. இது ரெண்டும் போனது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருந்துச்சு. இதுல என்ன பியூட்டினா, இவங்க 2 பேரும் கப்பலா இருக்காங்க. ஆனா ட்ராமடைஸ்ட் ஆனது என் நண்பன் அக்ஷய் குமார். இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுப்போம். இந்த பிள்ளைக்கு என்ன பேரு? மீனாட்சி. ராஜ் மீனாட்சி. நல்லா இல்ல மச்சான், வேற ஜோக்கர். ராஜி. ராஜ் வந்து ஆக்சுவலி அந்த பிள்ளைய வந்து ஒரு ஆப்ஜெக்டா தான் பார்த்தேன். சோ அந்த பிள்ளை வந்து ராஜா வந்து ஒரு ஆப்ஜெக்டா பாக்கல, ஒரு கல்யாணம் பண்ற ஒரு பர்சனா தான் பில்ட் எவ்ரி ஃபியூச்சர் வித் தி பிள்ளை. ஆனா இந்த பிள்ளை கிட்ட இருந்து நான் பார்த்த ஆட்டிடியூட்ல இருக்கு தெரியுமா, மாலி அண்ணா மாதிரியான ஆட்டிடியூட். அது நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாம் இருக்கும். ஏன்னா நான் பார்த்தது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இப்படி ஒரு பிள்ளைய பாக்குறது இல்ல. சோ இந்த பிள்ளை கிட்ட இருந்து என்ன பண்ண பார்த்தேன்னா, இப்ப சின்ன சண்டை வையன், வீட்டுக்கு போயும் கையா இருக்கும், கையா எடுத்துக்கும், லைக் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிடும்ல. ஆனா அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் தெளிவான பிள்ளை. கழுத்து எல்லாம் வெட்டினா சீக்கிரம் செத்துருவோம்னு சொல்லிட்டு கையை வெட்டிக்கும். இந்த பிள்ளை போயிட்டு கையெல்லாம் வெட்டிக்கும். கையை வெட்டிக்கிட்டு இப்ப ராஜ் வந்து என்ன கதைனா, இந்த பிள்ளை வந்து ஒரு வாட்டி வெட்டல, 2 வாட்டி வெட்டல. வாட்டி கையை வெட்டிருந்துச்சு. ராஜ் என்னை கூப்பிட்டு நாங்க 2 பேர் தான் போனோம். ராஜ் வந்து என்னை ஏத்திட்டு தான் போவேன். என் வீடும் அந்த பிள்ளை வீடும் லைக் என் வீட்டை தாண்டி தான் அந்த பிள்ளை வீட்டுக்கு போனோம். ராஜ் என்னை ஏத்திட்டு தான் போவேன் எப்பயுமே. சோ லைக் நானும் ராஜ் தான் போவோம் கிளினிக் எல்லாம் சேர்த்து விட்டுட்டு அப்புறம் அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ பேசிட்டு அப்புறம் திரும்பி அனுப்பி விட்டுருவோம். 2வது விட்டோம். இந்த வாட்டி வந்து ராஜ் மட்டும் போயிட்டு வந்துருவான். எத்தனை வாட்டி நான் போறது, அவங்க கை விட்டுட்டு நான் போயிட்டு பண்றது. சோ இந்த வாட்டி ராஜ் போயிட்டான். 3வது கை விட்டுட்டு ராஜ் வந்து ஃபெடா போயிட்டான். செத்தா சாவு நீ லைக் 3 தடவை தான் சான்ஸ், நீ செத்தா மாதிரி. ஏன்னா இந்த பிள்ளை வந்து லிட்டரலி லைக் எனக்கு தெரிஞ்சே இத்தனை வாட்டி கை வெட்டிச்சு, எனக்கு தெரியாம ஒண்ணு எத்தனை வாட்டி கை வெட்டிச்சு. இந்த வாட்டி வந்து ராஜ் வந்து ஃபெடா போயிட்டான். ஃபெடப் ஆயிட்டு ராஜ் சொல்றான், நான் போன் எடுக்கல. ஆக்சுவலி சண்டை ராஜ் ஒன்னும் கையை வெட்டிச்சுன்னு ஃபெடப் ஆகல, அது கையை வெட்டிச்சு. ராஜ் வந்து கோவத்துல இருக்கிறதுனால போன் எடுக்கல. போன் எனக்கு வருது நேரம். அப்ப எனக்கு வந்து எனக்கும் ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா இப்ப அது கடைசியா கால் பண்ணது எனக்கு ஆச்சா, எனக்கு கால் பண்ணிட்டுனா போலீஸ்காரன் நாளைக்கு செத்துச்சுன்னா என் போன் நம்பர் தானே இருக்கு. நாளைக்கு காலைல என் வீட்டு மனுக்கு வந்து நான் படிக்கிற பையன், என் வீட்டை பொறுத்த வரைக்கும் என் வீட்டு மனுக்கு வந்து அவன் நின்று என்னைய பிடிச்சிட்டு போயிட்டானா, நேரம் நீங்க அவனை கம்பிக்கு பின்னாடிதான் பார்த்துட்டு பாட்காஸ்ட் நடந்திருக்கு. பட்டர்ஃபிளை நான் ராட்சி கட்டிச்சு சொல்றேன், மச்சான் பிள்ளை கையா வெட்டிங்க மச்சான், பையனை காப்பாத்திருடான்ற. கடைசியா எனக்கு கால் பண்ணிருக்கடா அது அப்படின்னு கதறேன் நான். ஏன்னா நீங்க பாக்கலையா அவங்க போன் பண்ணது?
இல்லடா நான் போன் எடுத்துட்டேன். அது அப்ப எனக்கு என்ன தெரியும் ராஜுக்கும் இதுக்கும் சண்டை. எனக்கு நார்மலா தானே தெரியும். அப்ப நான் கால் எடுத்துட்டு நான் பேசிட்டு நான் கையை வெட்டிக்கிட்டு அழுதுகிட்டே சொல்லுது. அதான் அழுதுகிட்டே சொல்லுது கையை வெட்டிக்கிட்டு. எனக்குங்க கண்ணு உயிர் பையனா என்னன்னு கொஞ்ச நேரத்துல எனக்கு போன் கால்லனா ஒரு ஆள் காட்டியிருக்காங்கன்னா அந்த பிள்ளைடா அவ்வளவு டேலண்டடான பிள்ளை. அந்த பிள்ளை எனக்கே காட்டிட்டு இருந்துச்சு. இந்த பைத்த காட்டி விட்டுட்டோனே அப்புறம் என்னாச்சு, ராச்சு கட்டிச்சு. நான் ராச்ச பிடிச்சு ஏற பாருடா போய் தேடுறா. போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அதுக்கப்புறம் ராட்சிக்கு வந்து எனக்கு இந்த பிள்ளைய கோலை மீறி பைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு இப்படியாப்பட்ட பிள்ளையே லைஃப்ல இருந்து வேணாம், எனக்கு எப்படியாச்சும் இதுகிட்ட இருந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொண்ணுங்கள்ட்ட எல்லாம் ரெட் பிளாக் கிரீன் பிளாக் சொல்லி இருந்தோம்மா. நான் வெள்ள துணியை காட்டிட்டு ஒயிட் பிளாக் காட்டிட்டு அப்படியே இந்த பிள்ளை சரியான டார்ச்சரு. நிறைய பாய்ஸ் ஃப்ரெண்ட், அது லைக் பாய் பெஸ்டி வேற, உன்னை சுத்தி பையனுங்க இருக்கிறதே வேற. வாரம் வாரம் கிளப்பிங் போவோம். வாரத்துல வீக்கெண்ட் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேனா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவங்க கிளப்பிங்ல தான் இருப்பாங்க. கொடுமை குத்த வழக்கு கிளப்பிங்ல தான் இருப்பாங்க. இத்தனைக்கும் எனக்கு அந்த டைம் 21 வயசா, அந்த பிள்ளைக்கு அப்பதான் 18 வயசு 17 வயசு. வா எவ்வளவு டேலண்டடா இருக்காங்க. 17 வயசுல கிளப்பிங் தான் எல்லா கிளப்பிங்னா அந்த பாதி கிளப்பிங்க்கு அதை தெரிஞ்சு கண்ணால் முடிப்போம். கண்ணால் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பிள்ளை கொடுத்த ட்ராமா எந்த அளவுக்கு எங்களுக்கு எஃபெக்ட் ஆகுச்சுன்னா, இப்ப நான் ஒரு பிள்ளைய லவ் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சோண்டு இந்த பிள்ளைக்கு இருந்து அந்த பிள்ளை வைப் வந்து வச்சுக்கோங்க, நானே போன் எல்லாம் பிளாக் பண்ணிடுவேன். I can't go through this, I can't handle this சொல்லிட்டு நானே பிளாக் பண்ணி விட்டுருவேன். மீண்டும் நானே வெட்டி விட்டுருவேன். அந்த மாதிரி சரி நானாச்சும் இந்த மாதிரி இருக்கேன். அப்ப நான் ராச்சுன்னு ஒருத்தன் சொன்னேன், எனக்கு இப்படி அந்த பொண்ணுக்கு அப்புறம் அவனே நல்ல பையனா மாறி மறந்து வந்தாரு. ராச்சோட கதை இதெல்லாம். ஆனா புத்தல் இந்த பிள்ளை விஷயத்துல அது எங்க பெர்ஸ்பெக்டிவ்ஸே மாத்திருச்சு. ஒவ்வொரு கேர்ள்ஸும் நாங்க பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்ஸே மாத்திருச்சு. சும்மா கைய எடுத்துக்கிறது, சும்மா கால் பண்றது, அவன் கால் பண்ணனா வேற ஒருத்தன் கால் பண்ணி பேசுறது, சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுறது. ராச்சோட காடி நான் பாப்பேன், மேக்கப் ஜாமாவும் இருக்கும். யாரோடன்னு கேட்டா அதோட ராஜியோட தான் அப்படின்னும். எனக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகும். நம்மளுக்கு எல்லாம் காடினா தான் எவன் காடியை சுத்தம் பண்றது, காடியை பூட்டி, அது ஒரு கோயில், அது நம்மளுக்கு கோயில் மாரி பாப்பேன். காடிக்குள்ளலாம் அது இதுன்னு கிடக்கும். இப்படி விட்டா மஸ்காரா, இப்படி விட்டா ஐலைனர், இப்படி விட்டா இப்படி விட்டா ஒரு பிள்ளைகிட்ட இருந்து தேடுற லெசனை வந்து இந்த பிள்ளைகிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன்ல. இதுக்கப்புறம் சோ பயங்கரமா இந்த பிள்ளை லைஃப்ல எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போச்சு. ஆனா ஒரு வருஷம் இல்ல, 3 மாசம் தான் நினைக்கிறேன் அந்த பிள்ளை இருந்துச்சு. அந்த 3 மாசத்துல ஒவ்வொரு பிள்ளை கிட்ட இருந்து நாங்க இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பிள்ளையோட வைப் கொஞ்சம் வந்துட்டாலும் இல்ல நீ சரிப்பட்ட மாட்டேன், நீ அப்படியே சுத்தி வீட்டு கிளம்பி. சரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப அவங்க இருக்காங்க அந்த பிள்ளை இருக்கு. அந்த பிள்ளை அர்த்தம் இருக்காது. எனக்கு தெரிஞ்ச சில பேர் இங்கதான் இருப்பாங்க. எனக்கும் தெரியும். இல்ல எனக்கு கூட்டாளி, ஆக்சுவலி என் பேட்ச்ல ஒரு கூட்டாளி பையன் இருக்கான். அவன் வந்து வேலை பண்ணுவானா. ஓகே, இவ்வளவு நேரம் சீரியஸா பேசணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு காமெடியான கதை கேட்போமா ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு மூடி எடுத்துட்டான். விஷால் அனகொண்டா கையெல்லாம் ஆடுது. ஓகே, இது என்னன்னா இதுக்கு ஒரு பேர் சொல்லுங்கண்ணா. இதுக்கு பையனா பண்ணா பையன் தான். ராஜி அகிலன் பொம்பளை பேரு புகி. பொம்பளை பேர் முகி. என்னன்னா சுந்தர்சியா எல்லாரும் பேய போய் போடுவாங்க. அவரு பேய் இந்த வருஷம் 6.5 மில்லியன் வருஷத்துக்கு எது ரிலீஸ் நான் வேண்டிக்கிறேன்ல சுந்தர்சி, இந்த வாட்டி வந்து பேய வந்து த்ரிஷாவா வைங்க. ஏற்கனவே பண்ணிட்டு போயிட்டாரு.
இல்ல த்ரிஷா எப்படா அரண்மனையில பேய் ஆமா இப்பதானே டேய் டூல த்ரிஷா பேய் நான் திரும்பியும் த்ரிஷாவை எதிர்பார்க்கிறேன். தமன்னாவை பார்த்து சைஞ்சு போச்சு. த்ரிஷாவை வச்சீங்கன்னா என்னோட ஸ்மால் ரிக்வெஸ்ட். இல்லாட்டி சமந்தா வச்சீங்கன்னா சமந்தா பேயா வைக்காதீங்க. அந்த படத்துல ஒரு ஹீரோயினா நீங்க கொடுக்குற ஹீரோயின்ல நான் பாத்துருக்கேன். ஜோக்கா கடற்கரை காமிப்பீங்க, ஜோக்கா வைங்களா படம் பாக்குறேன் நாங்க, எங்களுக்காச்சும் பிடிக்கும். கண்ணு கழிக்கிறோம். சரி சொல்லு. அகி உனக்கு இது தெரிஞ்ச கதை தான். என்ன நடந்துச்சுன்னா, அதான் நம்ம ரீசெண்டா கேள்வி போயிருந்தோமே, நம்ம வீட்டுல வெட்டியாதான் உட்கார்ந்து இருந்தோம். அதுக்கப்புறம் கால் வந்துச்சு, என்னன்னா அகிக்கு வீட்டுக்கு வந்துருங்கய்யா, அகிக்கு போன் கால் வருதா, வீட்டுக்கு வாங்கய்யா. சரி வீட்டுக்கு வந்துட்டு யாரு கிட்ட வந்து போன் கால் வருது? அவங்க வேண்டியப்பட்டவங்க அவங்க பார்ட்னர் இல்ல சொந்தக்காரங்க ரிலேட்டிவ்ல இருந்து கால் வருது. சரி வா மச்சான் போய் பார்த்து வந்துருவோம்னா, சரி நாங்க அங்க போயிட்டு பார்த்துட்டு அண்டி தண்ணிலாம் இழுக்கிறாங்க, குடிச்சிட்டு வெளியாயிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நார்மலா. அப்புறம் அகி சொல்றான், இப்படி வீட்டுல பார்த்தது இருக்குங்களா 2 பொண்ணுங்க, அதுல ஒரு கடைசி பொண்ணு தான்டா நான் பொம்மாண்ட லவ் பண்ணேன். சரி நல்லதுதான்டா, ஏன் இப்ப என்னாச்சு? கதையை நான் சொல்றேன். அந்த கதையை நான் சொல்றேன். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டான் கதையை. இப்ப அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டோம். சொந்தக்காரங்க ஜோக்கா தண்ணி எல்லாம் கடைச்சி கொடுத்துட்டு நாங்க அப்படியே பேசிட்டு வீட்டுல நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நாங்க வீட்டு விட்டு வெளியே ஆகிட்டு இருக்கோம். அப்ப அகி சொல்றானா, இந்த மாதிரி இந்த பிள்ளைய தான் அந்த கடைசி பிள்ளைய லவ் பண்ணா அப்படின்னு சொல்றான். அப்ப நானும் கேட்டுக்கிட்டே போறோம். என்ன கேட்டு போறேன்னா, எத்தனை வயசுலடா லவ் பண்ண அப்படின்னு. அப்ப அகி சொன்னா, இல்ல மச்சான் நான் வந்து பொம்மான் வந்து அவங்க வீட்டுல படிச்சுட்டு தான் நான் படிக்க போனேன். ஏன்னா அகியும் அக்ஷயும் பக்கத்துல தானே உட்கார்ந்து இருந்தாங்க, நாங்க பின்னாடில இருந்து ரியாக்ட் தான் பண்ண முடிஞ்சு. சோ அக்ஷய் எல்லாம் எல்லா கேள்வியும் கேட்டுக்கிட்டு வரான். சோ அகி வந்து நான் கேக்குறேன் பொம்மான்ல நான் கேக்குறேன் எப்படி லவ் பண்ண அப்படின்னு. அப்ப அகி சொல்லிட்டு இருந்தா, இல்ல மச்சான் நான் பொம்மான் படிக்கும் போது எங்க அம்மா வந்து அங்க விட்டுட்டு போயிட்டாங்க. சோ விட்டுட்டு போயிட்டோன்னே நான் அங்க இருந்துதான் லைக் அவங்க வீட்டுல தங்கிதான் நான் படிச்சேன். சோ அந்த பிள்ளைக்கு எனக்கும் நடுவுல லவ் செட் ஆச்சு. இப்ப நான் அவன் சொல்லிட்டு இருப்பான், அந்த பிள்ளையோட எப்படி சொல்றது, உண்மையாவே ஒரு பிள்ளைய லவ் பண்ணா அந்த பிள்ளைகிட்ட என்னெல்லாம் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது எல்லாமே அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. எப்படி அவன் என்கிட்ட எப்படி சொன்னா, இவன் சாப்பிட போவானா அந்த பிள்ளை சாப்பாடு கொண்டு வந்து இவனுக்கு வச்சிருமா, மத்தியானம் கோப்பி எல்லாம் கலக்குறாங்கன்னா கோப்பி ஊத்தி கொடுக்குறது, வைஃப் மெட்டீரியல் வைஃப் மெட்டீரியல். அவன் பயங்கரமா சொல்லிட்டு இருக்கான். லைக் அவன் தூக்கி சொன்னதுல இந்த பிள்ளைய நம்ம லவ் பண்ணல, நான் பாக்கிறேன் அகிக்கு சொந்தக்காரன் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். பட்டுட்டு கடைசி பிள்ளைய தானே, இன்னொரு பிள்ளை இருக்கா இல்லையே, அவங்க வீட்டுல எல்லாத்தையுமே வயசு கூடியாச்சு. அந்த கடைசி பிள்ளை மட்டும் தான் சிங்கிளா இருந்துச்சு. அந்த மூமெண்ட்ல சிங்கிளா இருந்துச்சு. அப்ப நான் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இப்படியே போயிட்டு லைக் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அந்த பிள்ளை என்ன மாரிடா, அப்ப முதுகெல்லாம் வலிச்சுன்னா மசாஜ் எல்லாம் பண்ணி விடுமா இப்பெல்லாம் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். அப்ப நான் உடனே ரொம்ப நேரம் யோசிச்சேன். லைக் அவன்கிட்ட இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் யோசிச்சேன். அப்ப எதுனால பிரேக்கப் ஆயிருக்கும்? அவருல வீட்டுல உள்ளவங்க, ஆனா நாங்க போன வரைக்கும் அவங்க அந்த வீட்டுல உள்ள ரிலேட்டிவ்ல வந்து நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. லைக் புத்து ஜோக்கா பாத்துக்கிட்டாங்க. ஏதோ ஒரு தகராறு வந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு தெரியல. ஒரு ஹிண்ட் கூட ஒரு ஹிண்ட் லைக் சண்டை வரதுக்கான ஒரு பிரியறதுக்கான ஒரு ஹிண்ட் கூட எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் நான் அகி கிட்ட கேக்குறேன், ஏன் மச்சான் பிரேக்கப் ஆச்சு, நல்ல பிள்ளை தானடா, நல்லா தானே உன்னை பாத்துக்கிச்சு அப்படின்னு. அப்பதான் ஒரு குண்டை தூக்கி என் வண்டியில போட்டேன். அதுக்கப்புறம் விழுந்து சிரிச்சேன். எப்படி சிரிச்சானா, முன்னு காடி ஓட்டிட்டு இருக்கான் அக்ஷய், பின்னாடி என்ன பார்த்து சிரிச்சான் பாரு. நானும் பக்கத்துல என் சைட்ல வந்து இன்னொரு குட்டாளி அபிஷேக், சிரிக்கிறோம் வயிறு வலிக்க சிரிக்கிறோம். சொல்லுங்களா அடி என்ன நடந்துச்சு, அகி லவ் பண்ண எல்லாம் பண்ணேன்னு சொன்னா சரி. அப்புறம் அகி கடைசியா நான் கேட்டேன், ஏன் பிரேக்கப் பார்த்துட்டு, மச்சான் 1 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்க அப்புறம் தான்டா எனக்கு தெரிய வருது அந்த பிள்ளை அந்த பிள்ளை வந்து என்னோட சித்தி பிள்ளை, எனக்கு தங்கச்சி முறை வரும். தங்கச்சி போறேன்னு சொல்லல தெரியுமா, அது எனக்கு தங்கச்சி. என்னடா சொல்றேன், என்னடா சொல்றேன், இல்ல தங்கச்சி முறை வரும். நானே அப்படியே எப்படி சொல்றது மைண்ட் ஃபக் ஆயிட்டேன். இந்த கதையை கேட்டு லைக் எனக்கு என்ன புரியலன்னா,
லவ் பண்ணீங்க 1 வருஷம் எல்லாம் சரி. லவ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கூட மட்டும் உன்கிட்ட சொல்லல, ஏன் சித்தி பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க போனா, ஒரு வாட்டி கூட யா தங்கச்சிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறியா, தண்ணி வாங்கி குடியா, முட்டாய் வாங்கி குடி. அப்புறம் தான் நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். மலேசியாலயும் இன்சென்ஸ் உண்டு. சும்மா நம்ம பாப்போம் தெரியுமா அந்த கேட்டகரியில இன்சென்ஸ், ஃபேமிலி இன்சென்ஸ்னு. நான் லைஃபா ஒருத்த சொல்லி கேட்டேன். அவன் வேற என்ன சொல்றான்? incestல நான் நிறைய கேள்வி. incestல எனக்கு அது வந்து அலபாமால அப்பப்ப நடக்கும் பாருங்களேன். அது எலபேமாலையா? மலேசியால நடந்த கதையை இது ஒரு இந்த கதையை கேட்டுட்டு நான் ஒரு 2 வாரம் நினைச்சு நினைச்சு வருவோம், உட்காருவோம், அவன் கொண்டாடி சிரிப்பான். அதை பார்த்து நாங்க 4 பேரு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐயோ, எனக்கு இப்பதான் இன்னொரு கதை ஞாபகம் வந்துச்சு. இந்த கதையும் ஓகே. இந்த கதை வந்து இந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பேர் சொல்லுங்க. சனி சரி இல்ல வேற முனி. மகேஷ் மகேஷ் ஓகே, மகேஷ் வச்சுக்கோ. எனக்கு தெரிஞ்ச ஓகேல மகேஷ்னு எனக்கு ஒரு கூட்டளி. இந்த கூட்டளி என்ன மாரி இந்த அளவுக்கு என் கூட க்ளோஸ்னா செம்ம க்ளோஸ், சரியான க்ளோஸ். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நீங்க சொல்ற எல்லாமே செம்ம க்ளோஸா தான் இருக்கு. இது வந்து இந்த கூட்டளி அப்பனா என்னன்னா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணுங்க, தனியா சுத்துங்க சொல்லுவா. இந்த கூட்டளி வந்து சரியான க்ளோஸ் தான். இந்த கூட்டளி என்ன பண்ணாருன்னா, இந்த கதை வந்து ஆக்சுவலி எனக்கு வேற ஆளு சொல்லிதான் எனக்கு தெரியும். அவனையும் டேரக்டா வந்து என்கிட்ட சொல்லல. இந்த கதையை சொல்லிட்டா நீங்க சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா, ஆனா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது ஜோக்கான ஒரு கதை. இவனை நான் மகியை பார்த்த வரைக்கும் மகி கிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் கவனிச்சதே இல்லை. எனக்கு என்ன மாரி கவனிச்சு, அவன் வந்து ஒரு இந்த கோல மாரிலாம் நான் பார்த்ததே இல்லை. லைக் இந்த கோல மாரியா அந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன். அவன் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தன் அந்த மாதிரியான ஒரு ஜோக்கான கேரக்டர். அப்புறம் கொஞ்ச நாளே அவங்க பார்ட்னருக்குள்ள அவனுக்கும் என்னமோ சண்டையாச்சு. என்னாச்சு எனக்கு தெரியல. பட் அவன் என்ன பண்ணானா, அவனுக்கு ஒரு பிள்ளை தெரியும். அவனுக்கு கேட்க தெரிஞ்சிருச்சா என்ன கேட்டது? அவனுக்கு ஒரு பிள்ளை தெரியும். அவனுக்கு ஒரு பிள்ளை தெரியும். அந்த பிள்ளைகிட்ட நேரம் இப்ப வந்து அவனுக்கும் அவன் பார்ட்னருக்கும் ஏதோ ஒரு சண்டை சம்திங் ஏதோ ஒண்ணு மெசேஜ் பண்றது இல்ல, எதுவும் பண்றது இல்ல. இவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு இன்னொரு பிள்ளைக்கு மெசேஜ் அனுப்பி வா கப்பல் பண்ணலாம் இருறீங்களா, ஓகே இன்னொரு பிள்ளைகிட்ட போயிட்டு கப்பல் பண்ணலாமா அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இந்த கதையில ஜோக்கான ட்விஸ்டே என்னன்னா, அந்த பிள்ளை வந்து அவன் கேர்ள் பக்கத்து வீடுதான். அப்சல்யூட் சினிமா. அப்புறம் யார் அந்த மகான் பக்கத்து வீட்லயும் போய் தேடி இருக்காரு. அப்புறம் என்ன சொல்லுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறது தயவு செய்து மகி வந்து இப்படிதான். அவன் அப்புறம் அப்பப்ப வந்து இந்த மாதிரிதான் திடீர்னு தலையிலே ஷாக் பண்ணுவான். அப்புறம் இத போயிட்டு சரியா தெரியலடா, இந்த விஷயத்த நானும் போய் அவன்கிட்ட கேட்கல. அதுக்கப்புறம் நான் அந்த கதையை நான் இந்த வேற மூலியமா தானே கேட்டேன் இந்த கதையை. லைக் அந்த கதையை அதுக்கப்புறம் நானே ஓகே இதை வந்து நான் கேட்டேன், நான் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை பத்தி நான் மகி கிட்ட பேசுறேன். காதுக்கு வந்ததோட காதோட முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் பார்த்தேன் ஓகே ஆயிட்டாங்களா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் ஆகிடுச்சு. ஸோ இதுல நடுவில் போது என்ன நம்ம பேசுறதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த கதையை பத்தி அவட்டு பேசுறேன். பட் நான் என்ன யோசிச்சேன்னா, என் கூட்டணி என்ன மாரி அருவாளியா இருந்திருப்பானா, பக்கத்து வீட்டு பிள்ளைகிட்டயே கப்பல் பண்ணலாம். அந்த ஷாக்ல இருக்கு. அது மேல இருக்காதீங்க, லாயலா இருங்க. ஒரே பிள்ளைனா ஒரே பிள்ளை இல்ல அப்படி பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. ஏன் பண்ணணும்? இது ஃப்ரீ வில், என்ன பண்றீங்கன்னா பக்கத்து வீட்டுலாம் போயிடாதீங்க பாரு. அது மட்டும் பெண்ணு கேட்டு பாத்துக்கோங்க. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a God gifted child. இது அதோட ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன். சரி, வேற ஏதாச்சும் கதை உங்கள்ட்ட இருக்கா? இல்ல ஸ்டோரி மெஸ்டா பண்ண கதை இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா ரொமான்டிக்கா தான் இருக்கு. ரொமான்டிக்காவா? எங்க எடுத்து விடுங்க. ரொமான்டிக்கா என்ன சொல்றது, எனக்கு வந்து எனக்கும் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப
எனக்கும் லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை தான். லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். love பண்ணலன்னு சொல்லல. அதுதான் அது யோசிச்சு யாராச்சும் அது பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான் நானு. ஸோ நானும் வந்து ஃபார்ம் 2 அப்படியே ஃபுல்லா லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ நடுவுல வந்து ஃபார்ம் 3 ஃபார்ம் 3 வந்ததுக்கு அப்புறம் ஸோ நான் இன்ஸ்டால ஒரு பிள்ளை பேசினேன். அந்த பிள்ளை வந்து அழகா தான் இருக்கும். ஸோ நார்மலா பேசிட்டு இருக்கும் போத ஸோ நான் வந்து இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸோ நான் வந்து இந்த பிள்ளைகிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு ஒரு கட்டம் ஃபீல் ஆனிச்சு. என்ன thing? தங்கம் இருக்கும் போத எதுக்கு நீ போய் சில்வர் இருக்கு போற. ஸோ அந்த ஒரு ஃபீல் ஆனி ஸோ இந்த பிள்ளை வந்து என்கிட்ட பேசாம அப்படியே இருந்துச்சு கொஞ்ச நாளா. ஸோ எனக்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது அதை பார்த்துட்டு ஸோ அப்படியே ரொம்ப ஃபீலா அப்படியே இருந்தேன். ஸோ ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸோ ரொம்ப பூந்தேன். ரொம்ப பூந்ததுக்கு அப்புறம் ஸோ நான் மெசேஜ் பண்ணேன், சாரி ஸோ நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணேன். ஸோ என் மேலதான் தப்பு, மறுபடியும் கப்பல் பேக் பண்ணலாமான்னு. அந்த பிள்ளை ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை. ஒரு செகண்ட் யோசிங்க, சரி ஓகே கப்பல் பேக் பண்ணலாம், இந்த மாதிரி ஒழுங்கா இருக்கேன்னு தான் கேட்டு நான் ஒழுங்கா இருக்கேன். ஒழுங்கா இருப்பியான்னு கேட்டுச்சு. சரி நான் ஒழுங்கா இருக்கிறேன் உனக்காக. சோ ஒழுங்கா இருந்தேன், இப்ப வரைக்கும் ஒழுங்கா தான் இருக்கேன். பார்க்க தான் இப்படி இருப்பேன் தங்கம். ஷார்ட் அடிக்கும் தொட்டா தூக்கிடுவேன். எதை வேற எதுவும் தூக்கி காய்ச்சிடாதீங்க. இப்போ வரைக்கும் ஸ்மூத்தா போது. லவ் பண்றது பாரு நல்ல பிள்ளைங்க இருக்குங்க. நீங்க வந்து நல்ல பையனா போய் லவ் பண்ணுங்க. உங்க பேச்சு கேட்கிற பையனா லவ் பண்ணுங்க. போய் போய் நீ சமூக சேவை பண்றா. Free advice. கேட்டா கேளுங்க, கேட்காட்டி கேளுங்க. கேளுங்க. சோ நார்மலா வந்து நிறைய பையனுக்கு நல்ல பையனுங்க இருக்கானுங்க, நான் நல்ல பையன் இல்லைன்னு சொல்லல. சோ அவனுக்கு சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி மாறிக்கிறானுங்க. சோ அவனுக்கு சான்ஸ் தான் பாருங்களேன், நல்ல பையனா வருவானுங்க. ஏன்னா 3 வருஷமா ஒருத்தன் வந்து ப்ரொபோஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன்லாம் கண்டுக்கிட்டு இருக்க மாட்டான். அண்ணா சொன்னாங்களே கஞ்சா குடிக்க தம்பி போவானுங்க, திருத்திட்டே வருங்க. இதுக்கு தான் சேஞ்ச் ஆகி வருங்க. சோ 3 வருஷம் துரத்துறானே, ஏன் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாது? சான்ஸ் கொடுத்து பாருங்க. ஏன்னா கேர்ள்ஸ் கிட்ட தான் ஆக்சுவலி சொல்ல முடியும். பாய்ஸ்னா பாய்ஸ் வந்து ஓகே அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு மச்சான், அவ்வளவுதான் நாங்க பாப்போம் பார்க்க மாட்டோம்னு சொல்லல. பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு வந்துருவோம். என்ன எதுவுமே பண்ண மாட்டோங்க. இப்படி பொம்பாஸ்டிக் சைடா அத்துடன் விடை பெறுவோமா? மணி எவ்வளவு நேரம் இருக்கு? 57 minutes. ஓகே. சோ கைஸ், இவ்வளவுதான் பாட்காஸ்ட். இதான் பாட்காஸ்டோட எண்ட் நினைக்கிறேன். சோ நான் ஒரு பாட்காஸ்ட் முடிக்கும் போது, ஒவ்வொரு பாட்காஸ்ட் முடிக்கும் போது ஒரு போயம்ல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கேன். போகுமா? ஒரு சடன் சேஞ்ச் நம்ம சேனல் கொஞ்சம் யூனிக்கா அப்படி இருக்கு. சோ இப்ப நம்ம இன்னைக்கு லவ் பத்தி தானே பேசணும். சோ நம்ம எப்படி ஒரு பார்ட்னர் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தானே பேசணும். சோ என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவன் வந்து உங்களுக்கு தான் தெரியும்ன்றதுக்கு நான் ஒரு போயம் எடுத்திருக்கேன். என்னன்னா, என்னதான் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 கண்ணு படிச்சிருந்தாலும் உங்க கண் வழியா வந்து யாருமே பார்க்க முடியாது. சோ என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தான் லைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் உங்க பார்வையில தான் பார்க்க முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா நீங்க தான் அதை பர்சீவ் பண்ண முடியும். ஏன்னா யாருனாலயும் வந்து உங்களோட சைட்ல இருந்து பார்க்க முடியாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அவன் சரியில்லை இது இல்லைன்னு. ஆனா உங்க பிஓவி வந்து உங்க கண் விதமா நீங்க பார்த்து லைக் அவன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. இதுதான் இந்த பாட்காஸ்ட். பார்க்காம புரியாம இருந்தா மனசார பாருங்க, அவனை பத்தி எல்லாமே. நான் காதல் பண்றேன் குழந்தை இவன மாதிரி நான் சந்தோஷமா ஓகே கைஸ், விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம். பட் இந்த